வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நீ லஞ்சமாக வாங்கின காசெல்லாம் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாவா இல்லைனா வராத அப்படின்னு லஞ்சம் வாங்கின செந்தில் பாண்டியன் வீட்டை விட்டு விரட்டி விட்டுற. அவர் ரோட்ல வந்து நிக்கிறாரு. அவர் அந்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்கறாரா இல்ல பாக்கெட்ல சொருகிட்டு போயிடுறாரான்னு பார்க்க கதிரும் கூடவே வந்து நிக்கிறாரு. செந்தில் பயங்கர கோவத்தோட என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்காரு உங்க அப்பா அப்படின்னு கேட்க, நம்ம அப்பான்னு அப்படின்றாரு கதிர். இப்போ இந்த திருத்தம் ரொம்ப அவசியம். வாங்கின காசை திருப்பி கொடுறான்னா எப்படிடா கொடுக்க முடியும்? எங்கன்னு போய் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி பணத்தை கொடுக்கறது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஓ அம்பட்டு காசு வாங்கியிருக்கியான்னு அப்படின்னு கேவலமா கேட்டு விட்டுடுறாரு கதிர். டேய், யாருக்கிட்ட காசு வாங்கினேன்னு கூட எனக்கு தெரியாதுடா. அட்டெண்டர் கொண்டு வந்து ஃபைலை கொடுப்பாரு, நான் சைன் பண்ணுவேன். அவரு டேபிள் டிராயர்ல பணத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாரு. அப்புறம் அந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன்றாரு செந்தில். கையெழுத்து போடுறதுக்காக தான் நிறைய பேர் பணமே வாங்குறாங்க. கையே இல்லாம போயிட்டா இவங்க தலையெழுத்து கண்டிப்பா மாறிடும். நான் ஃபைலை பெருசா பார்த்ததில்ல, ஃபைலுக்காக பணம் கொடுத்த ஆளையும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு செந்தில் பொறுமிக்கிட்டு இருக்க. அப்ப நீ பணத்தை தவிர வேற எதையுமே பார்க்கல இல்லைன்னே அப்படிங்கிற மாதிரி கதிர் ஒரு பார்வை பார்க்குறாரு. டேய், உடனே அப்படியே என்னைய கொடூரமா லஞ்சம் வாங்குற ஆளா பார்க்காதடா. எல்லாரும் செஞ்சதை நானும் செஞ்சேன். தனியா ஸ்பெஷலாலாம் ஒன்றும் செய்யல. அதுக்கு என்னமோ துரத்தி விடுறாரு, அடிக்கிறாரு, திட்டுறாரு, பிராயச்சித்தம் பண்ணிட்டு வான்னு. அதை செய்யலன்னா நான் மனுஷனே இல்லையா அப்படின்னு பொறுமை தீக்குறாரு செந்தில். அப்பா சொன்னது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுதுன்னேங்கிறாரு கதிர். என்ன கரெக்டு? என்னைய மனுஷனே இல்லைன்னு சொன்னது கரெக்டா உனக்குன்னு செந்தில் கேட்குறாரு. அது இல்லைன்னு, நீ பண்ணின தப்ப சரி பண்ணணும்னு அப்பா சொன்னாரு, அது கரெக்டுன்னு தான் தோணுதுங்கிறாரு கதிர். ஏய், என்னடா கரெக்டு? எப்படிடா நான் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு செந்தில் கேட்க, அதுதான் அப்பா இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு அப்படின்னு கதிர் சொல்ல, எது சமூக சேவை பண்றதா அப்படின்னு எரிச்சலோட கேட்குறாரு செந்தில். அண்ணே, நீ என்னை விட வயசுல மூத்தவன், உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் செம்ம கடுப்பா இருக்குடா. இப்ப இல்லாதவங்கள போய் நான் தேடி கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சி உதவி செய்யணுமா? அதான் நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்லடா, அப்படியே என்னை விட வேண்டியதுதானேடா அப்படின்னு செந்தில் கத்திட்டு இருக்க. என்னன்னுங்கிறாரு கதிர். சும்மா அதை பண்ணு இதை பண்ணு பரிகாரம் பண்ணுன்னு என்னடா இதெல்லாம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? வேற வேலை இல்லையா நமக்கு அப்படின்னு செந்தில் கதிர்கிட்ட எகிரிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரியவர் அங்க நடந்து வர்றவர் தம்பின்னு கூப்பிடுறாரு. செந்தில் எரிச்சலோட திரும்பி பார்த்துட்டு ஒரு நோட்டை எடுத்து நீட்டுறாரு. ஐயோ தம்பி, பணமெல்லாம் வேணாம் தம்பி அப்படின்னு அவர் சொல்ல, என்னடா இருந்தாலும் பணத்தை வேணாங்கிறான் அப்படின்னு செந்தில் படக்குன்னு கதிரை பாக்குறாரு. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, ரொம்ப வெயிலா இருக்கு தம்பி அப்படின்னு பெரியவர் சொல்ல, சாப்பாடு எதுவும் வேணுமா அப்படின்னு கொஞ்சம் தாழ்வான குரல்ல கேக்குறாரு செந்தில். ஐயோ, சாப்பாடெல்லாம் வேண்டாம், காலு ரொம்ப சுடுது, நடக்கவே முடியல அப்படின்னு பெரியவர் சொல்ல, கதிர் அவர் காலை பாக்குறாரு. கால் ரெண்டும் மண்ணை பூசி வீக்கமா கிடக்கு. உங்களால முடிஞ்சா ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தர முடியுமா அப்படின்னு பெரியவர் கேட்க, ரெண்டு பேரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. செந்திலும் இப்பதான் அவரோட காலை பார்க்க ஒரே புழுதியும் மேடு பள்ளமுமா இருக்கு. பழைய செருப்பு ஒன்று இருந்துச்சு தம்பி, ரொம்ப வருஷமா அந்த செருப்பை தான் தச்சு தச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இப்போ அருந்து போச்சு. சூட்டுல நடந்து நடந்து பாதமே புண்ணாகி போச்சு தம்பி. நான் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி பழக்கம் இல்லை. என் பிள்ளைங்க வயசுல தான் இருக்கீங்க, அதுதான் உங்ககிட்ட கேட்டேன்னு பெரியவர் சொல்றாரு. ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தர முடியுமா அப்படின்னு பெரியவர் கேட்க, செந்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாம கதிரை பாக்குறாரு. ஐயா, ஒரு நிமிஷங்கிற கதிர் பாக்கெட்ல விட்டு பர்ஸ் எடுக்க போக, கதிர் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற செந்தில் அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுக்கிறாரு. கதிர் கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, பெரியவரும் அவர் கையையும் செந்திலையும் பாக்குறாரு. வாங்கிக்கங்க ஐயா அப்படின்னு அவர் நீட்ட அவரு அப்படியே வாங்கிக்கிறாரு. வாங்கி பணத்தை விரிச்சு பாக்குறவர் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிறாரு. ரொம்ப நன்றி தம்பின்னு கும்பிடுறாரு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, மகராசனா இருக்கணும் தம்பி, உங்க குடும்பத்தோட ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் தம்பி. நான் வரேன் தம்பி, வரேன் தம்பி, வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே கும்பிடு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. என்னப்பா லாஜிக் இது? ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் பணம் வேணுமான்னு கேட்டதுக்கு வேணான்னாரு. செருப்பு தான் வாங்கி தர சொன்னாரு. நான் என்னவோ கதிர் பைக்ல கூட்டிட்டு போய் கடையில வச்சு செருப்பு வாங்கி தருவாருன்னு பார்த்தா ஒரு 500 ரூபாயை செந்தில் நீட்ட அவர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்பவும் அவர் வெறுங்காலோடு தான் நடந்து போறாரு. போற அவரையே பார்த்துட்டு இருக்க கதிர், இல்லாதவங்களை நீ தேடி தேடி கண்டுபிடிக்க தேவையே இல்லை. இல்லாதவங்க அவங்களே உன் கண்ணுல வந்து படுவாங்க. இப்ப செஞ்சியே, இது மாதிரி உன்னால முடிஞ்சதை செய்யன்னு
அதுவே போதும்னேன்னு மனசு நிறைவோட சொல்றாரு கதிர். செந்திலும் ஒரு மாதிரி புரியாம நிக்க, அப்பாவும் உங்ககிட்ட அதை தான் எதிர்பார்க்கறாரு அப்படின்னு கதிர் சொல்ல, இப்ப செந்தில் போறவரை பார்த்துட்டு இருக்காரு. அவரு அந்த தார் ரோட்ல வெறுங்கால நடந்துதான் போய்கிட்டு இருக்காரு. வீட்டுல மீனாவும் ராஜியும் டைனிங் டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இப்ப ஓகேவா இருக்காரு இல்லன்னு மீனா கேட்க, இருக்காருக்கா, நானும் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றாங்க ராஜி. ஹெல்த் ஓகே தானே, அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துறாங்க மீனாவும். அப்படின்னு ராஜி தலையாட்ட கோமதி அங்க தயக்கத்தோட வர்றாங்க. அவங்க ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார மீனா அந்த பக்கம் இந்த பக்கம்னு திரும்பாம தலையை குனிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அவங்க ராஜியை ஒரு பார்வை பார்த்துட்டு, மீனா ஏதாவது வேணுமா மீனான்னு கேக்குறாங்க. மீனா முறைக்க ஆரம்பிக்கிறவங்க டக்குன்னு நிறுத்திக்கிட்டு, இல்ல அத்தை வேணான்றாங்க. மறுபடியும் அவங்க சங்கடத்தோட மேஜையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க ராஜி ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. மறுபடியும் ராஜியை ஒரு பார்வை பார்த்துட்டு தயக்கத்தோட மீனா பக்கம் திரும்பி, நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேக்குறாங்க கோமதி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி மீனா ஏன்னு கேட்க, இல்ல உன் மாமா கிட்ட செந்தில் விஷயத்த சொல்லிட்டேன்ல, அதனால நீ என் மேல கோவமா இருக்கியான்னு கேட்டேன் அப்படின்னு கோமதி கேட்க, நான் அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. இங்க பாரு மீனா, என்னால மாமா கிட்ட எதையும் சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு கோமதி சொல்ல, மாமா கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டையும் உளராம உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. ஏதாவது சின்ன விஷயம் நடந்தா கூட அதை அப்படியே சொல்லிடுவேன், அப்படியே பழகிட்டேன் அப்படின்னு கோமதி கேட்க, ராஜுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ண விஷயத்த சொல்லாம தானே இருந்தீங்க அப்படின்னு செம்மையா ஒரு ஊமை குத்துறாங்க மீனா. இல்ல அது நான் அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க கோமதி. ஓ, உங்க சம்பந்தப்பட்ட விஷயம்னு தான் சொல்லாம இருந்தீங்களா அத்த அப்படின்னு ராஜியும் கேட்டு விட்டுடுறாங்க. ஏய் என்னடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த விஷயத்துல நான் கத்துக்கிட்ட பாடத்தினால தான் நான் இப்ப எதையுமே மறைக்க கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கோமதி அழாத குறையா சொன்னாலும் மீனா கொஞ்சம் வருத்தமும் கோபமும் தான் உட்கார்ந்துருக்காங்க. மீனாவோட கை மேல கைய வச்சு, இதை பாரு மீனா, கதிர் ராஜி கல்யாண விஷயம் தெரிஞ்ச உடனே அவரை எவ்வளவு சண்டை போட்டார்னு நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த, பார்த்தல, அதே மாதிரி மறுபடியும் சண்டை போட்டுக்க கூடாதுன்னு தான் நான் செந்தில் விஷயத்த சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல, மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சது ஒரு பக்கம் நல்லதா போச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அப்பாடான்னு பாக்குறாங்க கோமதி. செஞ்ச தப்பை பத்தி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம தான் உங்க புள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்நேரத்துக்கு கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப கோமதிக்கு நல்லாவே தெம்பாயிடுது. ஏய் இல்ல, அவனும் நல்ல பையன்தான், என்னன்னு தெரியல ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன் அத்தை புத்தி கெட்டு போய் பண்ற விஷயமா இதுன்னு மீனா கேட்க ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க கோமதி. தன்னை பத்தி, தன்னோட வேலையை பத்தி, தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்கிற யாராவது இந்த மாதிரி வேலையை செய்வாங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் இங்கே பாரு, இனிமே அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்டி, சொல்லிட்டான்ல, என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான், இனிமே பண்ண மாட்டான்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க கோமதி. ராஜி பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்க ராஜி ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன் மீனா, நேத்து மாமா அவனை ஒரு திட்டினாருல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டானான்னு கேக்குறாங்க கோமதி. மீனா எங்கேயோ பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் நல்லாவே சண்டை போட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாம் என்னால தான் சோ அப்படின்னு கோமதி சொல்ல, ஆனாலும் நீங்க இருக்கீங்களே அத்தை, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க கிட்ட போய் கேட்டிய, அதோட விட்டுருக்கலாம்ல, அப்புறம் எதுக்கு மாமா கிட்ட போய் சொன்னீங்கன்னு மீனா கேட்க மறுபடியுமான அதிர்ச்சியா பாக்குறாங்க கோமதி. அப்படின்னு கோமதி பார்க்க, அத்தை வேற யார்கிட்டயாச்சும் சொன்னீங்களான்னு ராஜி கேக்குறாங்க. கோமதி ஒரு திருட்டு மொழி முழிச்சிட்டு இல்லையேங்கிறாங்க. அப்படின்னு அவங்க சொல்ல, மீனா வரல டிங் டிங்னு ஆட்டிட்டு, மொழியே சரியில்லை இல்ல அப்படின்னு ராஜிக்கிட்டையும் கேட்டுட்டு, வேற யார்கிட்டயாச்சும் சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. ராஜியும் வேற யார்கிட்டையும் சொன்னீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அது கதிர் வந்தானா, மனசு கேட்காம சொல்லிட்டேன் அவங்கிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப மீனா ராஜி ரெண்டு பேருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கதிருக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா அப்படின்னு ராஜி திகைச்சு போய் கேக்குறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை அவன் அப்படின்னு ராஜி கேட்க, அப்படியா, அவன் சொல்லலையா, அப்ப நானா தான் எல்லாம் சொல்லிட்டு தெரியுறேன் நான் கோமதி பாக்குறாங்க. அவன் ஒருத்தனாவது ரகசியத்தை காப்பாத்துறானே, அது வரைக்கும் சந்தோஷம்னு கடுப்பா சொல்றாங்க மீனா. வேற யார்கிட்டயாவது சொன்னீங்களா அப்படின்னு மீனா மிரட்டலா கேட்க, அது மனசு
மனசு கேட்காம தான் அப்படின்னு கோமதி இழுத்துக்கிட்டு இருக்க, அந்த மனசு தான் கேட்டு தொலைய மாட்டேங்குது அப்படின்னு மீனா கையை நீட்டி கோமதியை திட்டுறாங்க. ஐயோ அப்படின்னு கோமதி நெளிஞ்சிட்டு இருக்க, வேற யார்கிட்டலாம் சொன்னீங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க. ஏய் இல்லடி, அது சரவணனும் பழனிவேலும் சாப்பிட வந்தாங்களா, என் மூஞ்சி சரியில்லைன்னு கேட்டாங்களா, அதனால சொல்லிட்டேன்டி அப்படின்னு அங்க சொன்னதையும் சொல்லி முடிச்சிடுறாங்க கோமதி. மூஞ்சி சரியில்லைன்னு கேட்டா என் மூஞ்சியை அப்படிதான் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜி அவங்கள முறைச்சிட்டு இருக்கா. ஐயோ போச்சு அப்படின்னு கோமதி கையை உதறிக்கிட்டு இருக்க. முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி மீனா நெத்தியில கையை வச்சுக்கிட்டு அப்புறமா ராஜியை பாக்குறாங்க. ஏய் முறைக்காத, நான் நல்லவ பாத்துக்க, அரசிக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் சொல்லல, உங்ககிட்ட சொல்லல ராஜி அப்படின்னு கோமதி கன்ஃபார்ம் பண்றாங்க. என்கிட்ட மட்டும் ஏன் விட்டு வச்சீங்க அப்படின்னு ராஜி கேட்க, உங்ககிட்ட சொன்னா வாய் சும்மா இருக்காதே, மொத்தமா உளறி வச்சிருவீங்கன்னு தான் உஷாரா நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு கோமதியை பெருமை பேத்திக்க நானு அப்படின்னு ராஜி முறைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சத்த, இனிமே இந்த வீட்டுல ஒரு ரகசியத்தை கூட உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஏன் மீனா அப்படி சொல்ற அப்படின்னு கோமதி கேட்க, நியூஸ் பேப்பர்ல போடாத குறையாதான் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கீங்களே அப்படின்னு மீனா மிரட்ட. அப்படி இல்லை அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர. ஐயோ வேணாத்த வேணாம், இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் சொல்றதா இல்லை அப்படின்னு மீனா சொல்ல. ஆமா சொல்லாத, ஆமா கரெக்டு தான், செந்தில் விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லி இருக்கவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ இவங்களை என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி நொந்து போய் ராஜியை பாக்குறாங்க மீனா. ராஜியும் அதே பார்வை தான் பாக்குறாங்க. நீ என்கிட்ட சொல்லி நான் மாமா கிட்ட சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வான்னு அவனை அனுப்பி, பாவம் அவன் எங்க போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்றாங்க கோமதி. ஆமா இப்போ உங்க பையன் படுறதுதான் கஷ்டம் இல்ல, நம்ம வளர்த்த பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு நீங்களும் மாமாவும் கஷ்டப்படுறதுக்கு பேரு கஷ்டம் இல்ல, இல்ல இப்படி ஒரு கேவலமான வேலையை என் புருஷன் பண்ணி வச்சிருக்காருன்னு நான் படுறதெல்லாம் கஷ்டம் இல்ல அப்படின்னு மீனா கேட்க கோமதி திருன்னு முழிக்கிறாங்க. இல்ல உங்க பையன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தாங்களே அவங்க படுறதெல்லாம் கஷ்டம் இல்ல, செய்யற வேலைக்கு சம்பளம் கிடைக்குது, அது போக உங்க பையன் நோகாம லஞ்சத்தை வேற வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களை நினைச்சு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா அடுக்கடுக்கா கேட்க கோமதி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. பாத்தியா ராஜி, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அத்த அப்படின்னு மீனா கோவமா எழுந்து போக. ஏய் மீனா 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 அப்படின்னு உட்கார்ந்த இடத்த விட்டு நகராம கூப்பிட்டு இருக்காங்க கோமதி. மீனா திரும்பி கூட பார்க்காம போயிட போடி அப்படிங்கிற கோமதி ராஜி கிட்ட திரும்பி, இப்ப எதுக்கடி இவ இப்படி கோவிச்சுக்கிட்டு போறா அப்படின்னு கேட்க. அத்தை நீங்க பேசுறது எனக்கே கோபம் வருதுங்கிறாங்க ராஜி. ஏய் என்னடி நீயும் இப்படி பேசிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் அவன் என் புள்ளதானேடிங்கிறாங்க கோமதி. அதுல இப்படி யோசிக்கிற அம்மாக்கள் தான் பல பிரச்சனைக்கு காரணம் என்ன ராஜி சொல்ல. கோமதிக்கு சவுக்கடி வாங்கின மாதிரி இருக்கு, பண்ண தப்ப சரி பண்றதுக்கு மாமாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பண்ணட்டுமே என்ன இப்போன்றாங்க ராஜி. அப்படின்னு யோசிக்கிற கோமதி, நீ சொல்றதும் சரிதான், பண்ணட்டும் அப்படின்னு மனசே இல்லாம சொல்றாங்க. இப்போ ராஜிக்கும் செம டென்ஷன் ஆகுது, கோவம் வருது. அவங்க படக்குன்னு முகத்தை திருப்பிக்க வெளியே போன பையன் எப்போ வீடு வருவான்னு கதவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோமதி. முத்துவேல் கொலுபொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்க, பாட்டி சோக சித்திரமா உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் அப்படியே பட்டுல பலபலன்னு மின்னிட்டு இருக்க, புன்னகையில மின்னிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். ஏகப்பட்ட தட்டுங்க வச்சிருக்காங்க. பழனியுமே ஒரு சங்கடமான பார்வையோட அங்கதான் நிக்கிறாரு. சுடர் அமைதியா உட்கார்ந்துருக்க, மயில் கொஞ்சம் தர்ம சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. மயிலு எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப ஆசையும் ஆர்வமா சுகன்யா கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சங்கடத்தோட தலையாட்டுறாங்க மயிலு. இது எத்தனாவது மாசம் அப்படின்னு சுகன்யா கேட்க. 5ஆவதுங்கிறாங்க மயிலு. செக்கப்கெல்லாம் போறியான்னு அவங்க கேட்க. அப்படின்னு மயிலு தலையை ஆட்டி வைக்கிறாங்க. மாணிக்கம் சந்தோஷமா உட்கார்ந்துருக்க, நானும் பிரெக்னெண்டா இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சுகன்யா கேக்குறாங்க. சொன்னாங்க அப்படிங்கிற மயிலு கொஞ்சம் சங்கடத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. சுகன்யா அப்படியே காதுல இருந்து காது வரல சிரிச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்றாங்க. அப்படின்னு மயில தலையை ஆட்டி வைக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க சுகன்யா. மயில கொஞ்சம் கஷ்டப்பட்டு லைட்டா சிரிச்சு வைக்கிறாங்க. பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தம் நடத்துறது தான் முறை, எங்க வீட்லயே வச்சு நிச்சயம் நடத்திடலான்னு நாங்க சொன்னோம், ஆனா சம்மந்தி தான் நாங்களே எங்க வீட்லயே நிச்சயதார்த்தத்தை நடத்திடுறோன்னு சொன்னாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, சக்திவேல் மட்டும் புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு.
மற்றவங்கெல்லாம் அப்படியே எரிச்சலா நின்றுட்டு இருக்காங்க. எங்க வச்சு நிச்சயம் நடத்தினா என்ன, எல்லாம் நல்லபடியா நடந்தா போதாதான்னு சக்திவேல் சொல்ல பாக்கியமும் அப்படின்னு சிரிப்போட தலையாட்டுறாங்க. ஆத்தா, உன் பேரன் கட்டிக்க போற பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு அம்மாவை பார்த்து பெருமையா கேட்குறாரு அவரு. இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட கேட்டுக்கிட்டு, இது என்ன அந்த காலமா அப்படின்னு பாட்டி சொல்ல பாக்கியம் ஒரு இடி இடிச்சிட்டு பாக்குறாங்க. கட்டிக்க போறவங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சா பத்தாதா அப்படின்னு பாட்டி சொல்ல குமரவேல் மெதுவா சுடரை பாக்குறாரு. சுடரும் அப்படியே மெதுவா நிமிந்து குமரவேலை பாக்குறாங்க. மயில் ரொம்பவே தவிப்பா உட்கார்ந்துருக்காங்க. சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்துருக்க பழனிய கூப்பிட என்னடான்னு கேக்குறாரு அவரு. எனக்கு பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் இம்பட்டு நேரம் அமைதியா தானே உட்கார்ந்துகிட்டு இருந்த, இப்போ நிச்சயம் நடக்க போற நேரத்துல தான் உனக்கு பொண்ணுகிட்ட பேச வேண்டியிருக்கா அப்படின்னு பழனி பல்ல கடிச்சிட்டு கேக்குறாரு. அட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசினா போதும் சித்தப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஐயோ இவன் வேற அப்படின்னு டென்ஷன் ஆகுறவரு நிச்சயம் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு. சரியா அப்படின்னு அவர் கேட்க, இப்ப முடியுமா முடியாதான்னு மிரட்டலா கேக்குறாரு குமரவேல். 5 நிமிஷம் பேச போய் அப்படியே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்ல நேரம் முடிஞ்சிரும்டா அப்படின்னு பழனி சொல்ல, உங்ககிட்ட பேசுனதே வேஸ்ட் சித்தப்பா அப்படிங்கிற குமரவேல் கொஞ்சம் தவிப்போட சுடரை பார்க்க சுடர் அச்சச்சோன்னு சிரிச்சு வைக்கிறாங்க. குமரவேல் அப்படியே பார்வையை ஓட விட அங்க சுகன்யாவை பார்த்துடுறாரு. இதுக்கு சித்தி தான் கரெக்டான ஆளு அப்படின்னு நினைக்கிறவரு எழுந்திருக்க போக, டேய் எழுந்திருக்காத, எங்க போக போறேன்னு மாறி அவர் காலில் ஒரு தட்டு தட்டுறாங்க. ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு எழுந்திருக்கிற குமரவேல் பேண்ட்டை ஏற்றி விட்டுக்கிட்டு மெதுவா சுகன்யாட்ட வர்றாரு. சுகன்யா அப்படியே புன்னகை மண்ணியா நின்றுட்டு இருக்க பின்னாடி வந்து சித்தின்னு கூப்பிட அப்படின்னு லைட்டா திரும்புறாங்க. எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஏற்பாடு பண்ணுங்கன்றாரு. எப்பா குமரவேலு தங்கம், அது உங்க சித்திப்பா மாமா இல்ல, ஏற்பாடு பண்றீங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க அப்படின்னு ஒரு நிமிஷம் திகைக்கிற சுகன்யா, அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்றாங்க. மொபைலை நோண்டிக்கிட்டே அப்படிங்கிறாரு அவரு. மயில் ரொம்பவே சங்கடத்தோட சுடர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்க சுகன்யா சுத்தி ஒரு பார்வை பார்த்துட்டு லைட்டா தலையை ஒதுக்கிட்டு, ஏமா சுடரு அப்படின்னு கூப்பிட அப்படின்னு நிமிர்றாங்க சுடர். கூடவே மயிலும் பாக்குறாங்க. வீட்டுல மேக்கப் சரியா பண்ணனியா இல்லையான்னு சுகன்யா கேட்க, பண்ணேனே அப்படின்னு லைட்டா கழுத்தை தொட்டு பாத்துக்கிறாங்க. மேக்கப் பண்ணதாவே தெரியலையே அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க குமரவேல் போன்ல பேசுற மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காரு. பாக்கியமும் என்னன்னு பார்க்க முகமெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு. போட்டோ எல்லாம் எடுக்கணும்ல, வா மேல போய் நான் உனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறேன் வா அப்படின்னு சுகன்யா கூப்பிடுறாங்க. அது அப்படின்னு சுடர் யோசிக்க அத்தை கூப்பிடுறாங்கல்ல, எழுந்துச்சு போங்கிறாங்க பாக்கியம். உடனே சுகன்யா அதிர்ச்சியாகி அத்தையான்னு கேட்க, மாப்பிள்ளைக்கு சித்தின்னா பொண்ணுக்கு அத்தை தானே அப்படின்னு பாக்கியம் சொல்ல எதுவும் சொல்ல முடியாம சுகன்யா ஒரு மறுமறைச்சிட்டு ஒரு அசட்டு சிரிப்போட வா போலான்னு கூப்பிடுறாங்க. சுடர் எழுந்திருக்க சுகன்யா அவங்கள கூட்டிக்கிட்டு போறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மயில அவங்க அம்மாவை பார்க்க, போயிட்டு வரட்டும், நீ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் முகத்தை வச்சுக்கேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்ல மயில் இன்னமும் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரியே தான் உட்கார்ந்துருக்காங்க. குமரவேல அப்படியே போன்ல பேசிக்கிட்டே போற மாதிரி போக பழனி மட்டும் இவன் பேசணும்னு தான் போறான்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்குறாரு. இங்க எல்லாம் கரெக்டா ஏற்பாடு பண்ணிருக்கீங்களான்னு ஒருத்தர் சக்திவேல் கிட்ட கேட்க, அதெல்லாம் சரியா பண்ணியாச்சுங்கிறாரு அவரு. பழனி ஒரு மாதிரி கலக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்க சுகன்யா சுடரோட கையை பிடிச்சி ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. சுடர் அவங்கள ஒரு மாதிரி பதட்டமும் குழப்பமுமா பார்க்க, ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப அழகாக தான் இருக்க, அது குமார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான், அதனால தான் இப்படி கூட்டிக்கிட்டு வந்த, நீங்கள் 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க சரியா அப்படிங்கிற சுகன்யா பின்னாடி பார்த்துட்டு, இதோ அவனே வந்துட்டான், நான் இங்கே வெளியே தான் இருப்பேன், எதனால என்னை கூப்பிடு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா நடக்க, ஏங்க அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தோட கூப்பிட்டுக்கிட்டே சுடர் திரும்ப முன்னாடி வந்து குமரவேல் நிற்கிறாரு. சுடர் குமரவேல ஒரு சங்கட பார்வை பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிக்க அவரு ஹாய்ங்கிறாரு. இவங்களும் மெதுவா ஹாய்ன்றாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல அத்தனை பதட்டம் பயம் எல்லாத்தையும் தாண்டி சின்னதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு குமரவேல் கேட்க சுடர் அவர் முகத்தை பார்த்து அப்படின்னு லைட்டா தலையாடுறாங்க. குமரவேலுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே அப்படின்னு குமரவேல் கேட்க அதுக்கும் ஆமான்னு தலையாட்டி வைக்கிறாங்க. வெளியே சுகன்யா நின்றுட்டு இருக்க அங்க பழனிவேல் வந்துடுறாரு. ஏய்
அந்த புள்ளைக்கு மேக்கப் போட போறேன்னு சொல்லி தானே மேலே கூட்டிக்கிட்டு வந்த, இங்கே நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சுகன்யா கிட்ட கேட்குறாரு பழனி. மேக்கப் எல்லாம் சும்மா கதை, குமார் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொன்னா அதான் கூட்டிக்கிட்டு வந்தேன்றாங்க சுகன்யா. சத்தம் இல்லாம சங்கடம் இல்லாம சாமர்த்தியமா கூட்டிட்டு வந்துட்டாங்க சுகன்யா. அதுக்கு அவங்கள பாராட்டி தான் ஆகணும். 2 பேரும் உள்ள நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு சுகன்யா சொல்ல, நினைச்சேன் நீ எதுக்கு தான் கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன்னு, இன்னும் நீ மாறலல்ல அப்படின்னு பழனி கேட்க ஒரு மாதிரி சங்கடத்தோடு நிற்கிறாங்க சுகன்யா. அரசிக்கிட்ட அவன் பேசணும்னு சொன்னப்ப அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணன, இப்ப இந்த பிள்ளைகிட்ட பேசணுன்னதும் நீ ஏற்பாடு பண்ற. நல்ல வேலை பண்றமா, ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கிற. உன்னை வச்சுக்கிட்டு வா பேசிக்கிறேன் உன்னை அப்படிங்கிற பழனி உள்ளர பேச்சு சத்தம் கேட்டு, ஏய் குமாரு சீக்கிரம் வாடா, டைம் ஆகுதுன்னு கூப்பிடுறாரு. அவரும் வெளியே திரும்பி பார்த்துட்டு சரி நான் வெளியே போறேங்கிறாரு. நீங்க போங்கன்னு சொல்ல சுடர் வெளியே வர்றாங்க. கீழே நிச்சயதார்த்தத்துக்கு பொதுவா உட்கார்ந்து இருக்கவரு சக்தி கிட்ட, சக்தி உன் தங்கச்சி வீட்டு ஆளுங்கள் எல்லாம் கூப்பிடலையான்னு கேக்குறாரு. சக்திவேலுக்கு மட்டும் இல்ல, பாக்கியம் மாணிக்கம்னு அத்தனை பேருக்கும் பயங்கரமா ஷாக் அடிக்குது. மயில ரொம்ப அதிர்ச்சியா படக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க. இல்ல கூப்பிடலன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கோமதி பையன் தானே பொண்ணோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அவரு விடாம நோண்டிக்கிட்டு இருக்க சக்திவேல் பாக்கியம் 2 பேரும் பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. மயிலும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உடனே பாக்கியம், ஆமாங்க எங்க போராத நேரம் மாப்பிள்ளைய பத்தி சரியா விசாரிக்காம எங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு இப்பவும் அவங்க மேலேயே பழி போட்டு சொல்ல, அம்மா அப்படின்னு மயிலு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் சுடரும் இந்த பக்கம் குமரவேலும் வந்து உட்கார்றாங்க. குமரவேல் உட்கார கூடவே பழனி வந்து உட்கார்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது மாப்பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு அப்படின்னு பாக்கியம் தேவையில்லாத பேச்ச கூசாம சபையில பேசுறாங்க. அம்மா அப்படின்னு மயிலு கூப்பிட இப்பவும் சும்மா இருன்னு மிரட்டுறாங்க அவங்க அம்மா. என்னம்மா அப்படின்னு மயிலு கோபத்தோட கேட்க, அதுதான் விவாகரத்து ஆக போகுதுல்ல, என்ன இன்னும் உன் புருஷனை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாக்கும் அப்படின்னு பாக்கியம் அவங்க அடங்காத வாயை திறந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ என்னம்மா நீ அப்படின்னு மயிலு பார்க்க, இனிமே இந்த அடங்கா பிடாரி ராட்சசி தான் இந்த வீட்டு சம்மந்தி அப்படின்னு பாட்டி ரொம்ப வருத்தமும் கவலையுமா பாக்குறாங்க. முத்துவேலும் சங்கடமா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு மாதிரி அன்னீசியா இருக்க, இப்ப எதுக்குமா தேவையில்லாம அந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க, பதில் சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க பாக்கியம் படக்குன்னு. சொல்லுங்க அப்படின்னு பாட்டி முகத்தை திருப்பிக்க, அப்பவும் விடாம எவ்வளோ கூட படிச்சவளாம், அவ கூட தொடர்பு வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியிறாரு அப்படின்னு புழுதிய வாரி தூத்திக்கிட்டு இருக்காங்க பாக்கியம். பழனி படக்குன்னு பாக்குறாரு. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சல்லாங்கிற மாதிரி சக்திவேலும் பார்க்க மயில ரொம்ப சங்கடத்தோட பாக்குறாங்க. எம்புட்டோ சொன்னோம் கேட்கவே இல்லை, அதான் இப்போ கோர்ட்ல விவாகரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல பயங்கர டென்ஷனோட பழனி பார்த்துட்டு இருக்காரு. அம்மா என்னம்மா சொல்ற அப்படின்னு மயிலு கேட்க, ஏங்க நீங்க என்னங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பழனி கேட்க பாக்கியம் மாணிக்கம் எல்லாரும் படக்குன்னு பாக்குறாங்க. விவாகரத்துக்கு அதுவா காரணம் அப்படின்னு பழனி கேட்க, இவன் எதுக்கு குறுக்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாக்கியம் பாக்குறாங்க. இங்க பாருங்க, என் மாப்பிள்ள தங்கமான பையன், அவனை பத்தியெல்லாம் இப்படி தப்பா பேசாதீய அப்படின்னு பழனி சொல்ல, அப்படின்னு தோல்ல முகத்தை இடிச்சுக்கிறாங்க பாக்கியம். தப்பா யாரும் பேசல, நடந்ததை தானே தம்பி சொல்றோம் அப்படின்னு மாணிக்க ஆரம்பிக்க, அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, சுடருக்கு தானே பார்க்க வந்திருக்கோன்றாங்க மயிலு. நீ கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு மயில அடக்குறாரு அவங்கப்பா. சுடருக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேசிங்கா இருக்கு, என்னக்கா இதெல்லாம்ன்றாங்க. இதோ பாருங்க, விவாகரத்துக்கான காரணமே வேற, இவங்க என்னமோ முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு இப்ப அவங்க விட்டாலும் பழனி இந்த விஷயத்த விடுறதா இல்ல. முத்துவேலும் பாட்டியும் சங்கடத்தோட பார்க்க, பழனி ஏண்டா என்னடா இப்ப அதெல்லாம் பேசணுமா, அதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம், இப்ப எதுக்கு வந்தோமோ அதை பத்தி மட்டும் பேசுவோம், வந்த வேலையை பார்க்கலாங்கிறாரு சக்திவேல். அண்ணே அப்படின்னு சொல்ல வந்துட்டு நிறுத்திக்கிறாரு பழனி. சக்தி சிரிப்போட அண்ணன் பக்கம் திரும்பி, அண்ணே நிச்சய ஓலை வாசிச்சு தட்டை மாத்திக்கலாமான்னு கேக்குறாரு. மாத்திக்கலான்னு தலைய ஆட்டுறாரு அவரு. நீங்க வாசிங்கன்னு சொல்ல அந்த பொது நபர் கையில எடுக்கிறாரு. சரின்னு அவரு அந்த நிச்சய ஓலை எடுத்து குன்னக்குடி ஊரில் வாழும் ரத்தினவேல் அவர்களின் பேரனும் சக்திவேல் மாரியம்மாள் அவர்களின் மகனுமான குமரவேலுக்கு ஸ்ராவயல் மாணிக்கம் பாக்கியம் அவர்களின் மகளான செல்வி முத்துச்சுடரை திருமணம் செய்விக்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு அவர் வாசிக்க குமரவேல் சந்தோஷமா நிமிர்ந்து உட்கார்றாரு. வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச தருணம் வந்துருச்சுன்ற சந்தோஷத்துல அவர் இருக்க
சரி தட்டை மாத்திக்கலாமா அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க. சக்திவேலும் மாரியும் எழுந்திருக்க அவங்க பக்கத்துல முத்துவேல் வந்து நிக்கிறாரு. ஆப்போசிட்ல பாக்கியமும் மாணிக்கமும் நிக்கிறாங்க. மாறி குனிஞ்சு அவங்க சைடு தட்டை எடுக்கிறாங்க. அதை 3 பேருமா சேர்ந்து எதிரில் இருக்கவங்க கிட்ட நீட்ட பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாங்க. பாக்கியம் அதை வாங்கி கண்ணுல ஒத்திக்க மயில் ரொம்ப சங்கடமா பாக்குறாங்க. சுடர் எந்த உணர்ச்சியும் இல்லாம பாக்குறாங்க. பழனி என்னவோ பொண்ணு பார்த்துட்டு இருக்க பாக்கியமும் மாணிக்கமும் அவங்க ஒரு தட்டை எடுத்து இவங்க கிட்ட நீட்டுறாங்க. முத்துவேல், அவரோட ஒய்ஃபு வடிவு, சக்திவேல், மாறின்னு எல்லாருமா சேர்ந்து அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பழையபடி உட்கார, சரிங்க தட்டு மாத்தியாச்சு, அப்படியே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாமே அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில் ரொம்பவே சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல அந்த பக்கம் மயிலும் இந்த பக்கம் பழனியும் படக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டேன், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. மயில் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க சுடரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பழனிக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. டேய், ஒரு வாரத்துல எப்படிடா கல்யாணம் ஏற்பாடு செய்ய முடியும்னு அவங்க அண்ணன் கேக்குறாரு. அண்ணே, அதெல்லாம் பண்ணிடலாங்கண்ணே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறாரு சக்திவேல். சரி, ஓ விருப்பம், கூட நிக்க சொன்ன நிக்கிறோன்ற மாதிரி முத்துவேல் பாக்குறாரு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, இங்க பாருங்க, நாளைக்கே கல்யாணம்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான்றாங்க பாக்கியம். உடனே சக்திவேல் கடகடன்னு சிரிச்சுட்டு, அருமையான சம்மந்தி, அப்புறம் என்ன, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்னு சக்திவேல் அவங்க அண்ணனை பார்க்க அவர் கொஞ்சம் திகிலோட பாக்குறாரு. இது ஒன்னும் உருப்படுற மாதிரி எனக்கு தெரியலன்னு பாட்டி தலையாட்டிட்டு இருக்காங்க. சுடர் கொஞ்சம் சங்கடத்தோட உட்கார்ந்துருக்க மயில் இன்னும் அதிர்ச்சி விலகாம பாத்துட்டு இருக்காங்க. பழனி பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. ஓகே அப்படின்னு சுகன்யாவும் பாத்துட்டு இருக்காங்க. அடுத்துதான் மயில் கிட்ட வந்துதான் தொடரும்னு நிறுத்தி இருக்காங்க. என்ன தொடர போகுது, என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.